இனிமையான பெண்களுக்கு இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பெண்களில் 7 வகைப்படும், 7 பருவங்கள் இருக்குது. அந்த 7 பருவங்கள் என்னென்னா பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரின பெண்ணு. இந்த 7 பருவம் இருக்குது. இந்த 7 பருவமும் யாருக்காக எதுக்காக இருக்குன்னா, தகப்பனுக்கு மகளா, கணவனுக்கு மனைவியா, பிள்ளைகளுக்கு தாயா, பேரனுக்கு பாட்டியா, சகோதரருக்கு சகோதரியா, இது போன்ற இந்த 7 பருவங்கள் பெண்களுக்கு இருக்குது. இந்த பெண்களுக்கான இந்த 7 பருவமும் யாருக்காக இருக்குன்னா நமக்காக தான். அவங்க எதிர்பார்ப்பை மறைச்சி குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. அவங்க ஆசைகளை புதைச்சி குழந்தைங்களை காப்பாற்றுறாங்க. அவங்க கனவுகளை அழித்து சுற்றி இருக்கவங்களையோ சுற்றத்தாரையோ அனுசரித்து போகிறாங்க. இதுதான் பெண்களுடைய வாழ்க்கையே பெரிய 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 தியாகம் தான். அதுக்கான ஈடு சொல்ல வார்த்தையே இல்லை. அவங்களுக்கான நாள் தான் இந்த நாள். ஆனால் அவங்களுக்கு நம்ம இன்னொரு வகையில் நம்ம அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். அதுதான் முக்கியமானது. அவங்களுடைய பாதுகாப்பு. ரோட்டில் போக சொல்ல, ஒரு காலேஜுக்கு போக சொல்ல, ஒரு ஸ்கூலுக்கு போக சொல்ல, நடக்கிற அநீதியும் பாலியல் சீண்டல்களும் இனிமேல் நடக்காமல் இருக்கிற வகையில் அவங்களுக்கு சட்டங்கள் கடுமையாக தண்டனை கொடுக்கணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு அடையாளப்படுத்தக்கூடாது. அவங்களுடைய வாழ்க்கையை பறிக்கிற மாதிரி எந்த செயலும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கான பாதுகாப்பு இவ்வளோ தியாகம் பண்ணி மற்ற பிறருக்காக வாழ்கிற ஒரே ஜீவன் இந்த பெண்கள் மட்டும்தான். அவங்க ஆசைகள் எல்லாம் மறைச்சி, அவங்க ஆர்வத்தை குறைச்சி, அவங்களுடைய கனவை அழித்து, அவங்க கண்களை நம்மளுக்கு கொடுத்து நம்மளை போய் பார்க்க சொல்கிறாங்க. நம்ம பார்க்குற பார்வையில் அவங்களுடைய கனவை சேர்ந்து தானே இருக்குது. ஏன் நம்மளுக்கு அது தெரிய மாட்டேங்குது? அவங்க கண்ணை பறித்து அவங்கள குருடாக்கி அவங்கள கனவுகளை அழிக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. இன்றைக்கி நான் ஒரு மகனாக பேசுகிறேன், நாளைக்கு ஒரு தந்தையை பேசலாம், அடுத்த நாள் இப்படியே வேணால் என்னுடைய பயணம் மாறும். ஆனால் பெண்களோட தியாகம் என்றைக்குமே மாறாது. தியாகத்தின் மறு வடிவமே பெண்கள். அதனால் இந்த பாலியல் வன்கொடுமைகள், அவங்களுக்கான பாதுகாப்பு, இந்த ரோட்டில் போகல அவங்க செயினாக இருக்கிறது, அதனால் ஏற்பட்ட உயிர் சேதங்கள், இதெல்லாம் இன்னிலேருந்து இல்லை, எப்பவுமே நடக்கவே கூடாது. அதுக்கான உறுதிமொழியை இந்த உமன்ஸ் டேயில் நம்ம பெண்கள் தான் இந்த நாட்டின் முதுகெலும்பு. அவங்க இல்லாமல் ஒன்றுமே இந்த நாட்டில் நடக்காது.